சார் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? என்ன நீ ஃபாலோ பண்ண தம்பி எடுக்கிற ஆளுநரே 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 ஆரந்த சார் என்று ஆரந்த சார் என்று ஆரந்த சார் என்று ஆரந்த சார் என்று கண்டுபிடி 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 தேசிய கீதம் பாட சொல்லி தேசிய கீதம் பாட சொல்லி தேசிய கீதம் பாட சொல்லி ஆளுநரே ஆளுநருக்கு முடிவிலே தேசிய கீதம் முடிவிலே தேசிய கீதம் கொடு பாதுகாப்பு கொடு எங்களுக்கு பாதுகாப்பு கொடு எங்களுக்கு பாதுகாப்பு கொடு ஆளுநரே 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 பொறுப்பேற்று பதவி என்ன நீ ஃபாலோ பண்ண வழக்கு கொடுத்த 3 மணி நேரத்திலே பாத்ரூம்ல கால் போட்டு லேடிஸ் வந்திருக்காங்க. இந்த விஷயம் நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இந்த மன்றத்தை பற்றி விமர்சிக்க வேண்டும். நகரத்துக்கு தேவையான பத்தி பேசலாம். இன்றைய முதலமைச்சர் நேற்றைய எதிர்கட்சி தலைவர் வான்பாய் கட்சி சென்றார் சட்டசபைக்கு. தூய தமிழன் மாணவ தமிழன் எத்தனை வழங்கப்பட்டாலும் சந்திக்க தயார். நாங்கள் புரட்சி தலைவர் தூங்கப்பட்டு அம்மாவால் வழங்கப்பட்டு இன்று அந்த நிலப்படையவர்களால் ஆராயப்பட்டவர்கள் அந்த கோரிக்கையை இந்த நகர்மன்றம் ஏற்கிறது. நிறைவேற்று 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 தீர்மானத்தை நிறைவேற்று. பேசவில்லையே பாதுகாப்பு உறுதி சிம்பிளோட உட்கார்றாரு. அது என்ன மரத்துல உட்கார்றாரு? உங்க துணை முதலமைச்சர் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு துணை முதல்வர் அண்ணா உதயநிதி ஸ்டாலின், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன், நகர்மன்றத்துடைய ஆற்றல் மிக்க தலைவி தங்கை சங்கவி முருகனார், நகர்மன்றத்துடைய ஆற்றல் மிக்க தலைவி சங்கவி முருகனார். உங்க பிரவேசி எடுத்துட்டு போறா, உங்க பிரவேசி எடுத்துட்டு போறீங்க. பிரியா உங்க நம்பர் பிரியா கூட இருக்கு. பிரியா நம்ம தெரியல வரல. நம்ம சொல்றோம். ஓடுது ஒன்றும் தப்பு இல்லை. அன்னைக்கு வந்தாங்க சார். இப்போ சார் அவர் கூட பேசினார். அவரு பேசுறாரு. கேஸ் பண்ணுறாங்க. போன கூட அவர் பேசி அவனுக்கு ஏதோ பேசி
சேர்மன் சேம்பர்ல பேசிக்கலாம். நான் இங்க உட்காரலாம் எனக்கு வெளியே போகணும்னு சொல்லிட்டு யாருமே இல்லை, அதிகாரமும் கிடையாது. இல்லைன்னா நீங்க வழக்கு போடுங்க, நான் வழக்கு சொல்லிக்கலாம். என்ன சார் அப்புறம் பேசுறீங்க? அவங்க அவ்வளோ சாமர்த்தியமா சார்? என்ன சார் நாங்கள் கவுன்சிலர் சார், நாங்கள் பிரச்சனை பண்ணல, ப்ரொட்டஸ்ட் பண்ணல, போராட்டம் பண்ணல, அவங்க எதிர்த்து பேசல, சண்டை உலகத்தில் யாரும் நாங்கள் நெட்டி தெரியல, திமுக கவுன்சிலர் யாரும் இல்லையே, ஒரு பிரச்சனையுமே இல்லையே. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நாங்கள் உட்காந்துருக்கோம், வரப்போம் கொடுக்குறோம். இதுக்கு கூட எங்களுக்கு ஒரு அனுமதி இல்லைன்னா அப்புறம் என்ன ஜனநாயக நாடு, என்ன எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு, என்ன இவ்வளோ அராஜக நடத்த முறையா? ஒன்றும் புரியல. நீங்கள் சேர்மன் எடுத்து சொல்லுங்கள் சார், நாங்கள் வராங்க லெட்டர் கொடுக்குறோம், போக போகிறீங்க. வேறு எந்த ப்ரொட்டஸ்டோ பிரச்சனையோ வழிதடியோ அவங்கள்ட்ட வாக்குவாதம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன எப்படி புரியுது? கடலூரில் நடந்த மாதிரி தான் இங்கேயும் நமக்கு நேரடி பார்த்து இதான் நீங்கள் சொல்கிறதா உண்மை. அந்த அதிகாரி வரனால அவங்கள்ட்ட சேர்த்து மனு கொடுத்துட்டு போயிடலாம், அவங்க வேறு ஒன்றே கிடையாது. சார் இவனு எங்களுக்கு கேவலங்க சார். நான் தான் சார் உட்றேன், நான் தான் உட்றேன். சார் மேடிங் வளர்ந்துருக்காங்க, ரெடி பண்ணிங்க, பார்த்து மனு கொடுத்து போகிறாங்க. இல்லை உங்களுக்கு புதுசாக நீங்கள் எவ்வளோ பண்ணிருக்கீங்க? தீபாவளி வச்சு சொல்றது, பொங்கல் வச்சு சொல்றது கூட தெரியுங்க. மக்கள் பிரச்சனை சார் பேசப்படுறீங்க. ஹலோ விதமான திமுகவை சார்ந்தவோ இல்லை சூரியன் சின்னமோ இல்லை ஸ்டாலின் படமோ இல்லை உதயநிதி படமோ அல்லது மா சுப்பிரமணியன் படமோ இடம்பெறவில்லை. கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் படம் கூட இடம்பெறவில்லை. யார் இந்த சார்? இதுதான் இது எந்த கட்சியும் சார்ந்தது அல்ல. இதை பார்த்து ஏன் திமுக நகர்மன்ற தலைவரோ அல்லது நகர்மன்ற உறுப்பினர்களோ ஏன் பதட்டப்படுகிறார்கள்? உடனடியாக நகர்மன்ற கூட்டத்தையே அனைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறி உடனடியாக நகர்மன்றத்தையே கலைத்துவிட்டு வெளியே சென்று விட்டார்கள். இந்த யார் இந்த சார் என்ற பேச்சை எதிர்த்து பார்த்து இவ்வளவு பதட்டப்படுகிறார்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. தமிழக முதல்வர் தலைவர் பேரை முதல்வர் பேரை சொல்லி சார் எங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வருமா? அதிமுக கவுன்சிலர் என்ன பண்றாங்க? எங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் பண்றதுக்காக, அதனால நான் விட மாட்டேன் சார். ஒரு நிமிஷம் எங்க சார் கூட்டு போறீங்க? அமைச்சர்